எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 4 மார்ச் 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, எல்லை பாதுகாப்பு படையின் முதல் பெண் ஸ்னைப்பர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? எல்லை பாதுகாப்பு படையின் முதல் பெண் ஸ்னைப்பர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? சுமன் குமாரி. சுமன் குமாரி. பிஎஸ்எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அடுத்து, கல்பாக்கம் அதிவேக ஈநூல் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? கல்பாக்கம் அதிவேக ஈநூலை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. எல்காட் நிறுவனத்தின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? எல்காட் நிறுவனத்தின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரவீன் நாயர். பிரவீன் நாயர். அடுத்து, விளைபொருள்களை அடகு வைத்து விவசாயிகள் கடன் பெற இ கிசான் உபஜ் நிதி என்ற எண்ம தளத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இ கிசான் உபஜ் நிதி என்ற எண்ம தளத்தை அறிமுகப்படுத்தியவர் பியூஷ் கோயல். பியூஷ் கோயல். அடுத்து, பாதுகாப்புத்துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான அதிதி திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். பாதுகாப்பு இணைப்பு 2024 தொடங்கி வைத்தவர் யார்? பாதுகாப்பு இணைப்பு 2024 தொடங்கி வைத்தவர் யார்? ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங். சைபர் குற்றங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் ஷாக்2 என்ற புதிய வசதியை தொடங்கி வைத்தவர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ். அஸ்வினி வைஷ்ணவ். நாட்டில் 4 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் ஆயுஷ் ஐசிஎம்ஆர் மையங்களை தொடங்கி வைத்தவர் யார்? மன்சுக் மாண்டவியா. எங்குங்க? தில்லி, ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை, உத்தரகாண்டில் உள்ள ரிஷிகேஷ், மகாராஷ்டிராவில் உள்ள நாகபுரி ஆகிய 4 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் ஆயுஷ் ஐசிஎம்ஆர் மையங்களை தொடங்கி வைத்தார் மன்சுக் மாண்டவியா. 29வது தேசிய ஆயுர்வேதமே அமிர்தம் என்ற கருத்தரங்கை தொடங்கி வைத்தவர் யார்? மன்சுக் மாண்டவியா. மன்சுக் மாண்டவியா. 800 மெகாவாட் தெலுங்கானா சூப்பர் தெர்மல் பவர் திட்டத்தை பெட்டப்பள்ளியில் தொடங்கி வைத்தவர் யார்? 800 மெகாவாட் தெலுங்கானா சூப்பர் தெர்மல் பவர் திட்டத்தை பெட்டப்பள்ளியில் தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. தில்லி அரசின் 2024-25 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் யார்? அதிசி. அதிசி. ஒவ்வொரு ஆண்டும் உலக காட்டுயிர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மார்ச் 3. மார்ச் 3. ஒவ்வொரு ஆண்டும் உலக செவித்திறன் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 3. மார்ச் 3. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பாதுகாப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பாதுகாப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 4. மார்ச் 4. 2024 ஆண்டு சாண்டியாகோ ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? 2024 ஆண்டு சாண்டியாகோ ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை கேட்டி ஃபோல்டர். அடுத்து 16வது கேள்வி,
2024ஆம் ஆண்டு துபாய் ஆடவர் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? யுகோ ஹம்பரட். அடுத்து, பாகிஸ்தானின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? ஷாபாஸ் ஷெரீப். அதாவது பாகிஸ்தான் நாட்டின் பிரதமராக 2வது முறையாக பதவியேற்றார் ஷாபாஸ் ஷெரீப் அவர்கள். எந்த நாட்டில் கருக்கலைப்பை அரசமைப்பு சட்ட உரிமையாக்கும் முடிவுக்கு அந்த நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தது? சரியான விடை பிரான்ஸ். அடுத்து, மியான்மர் மற்றும் இந்திய எல்லையில் வேலி அமைக்கும் மத்திய அரசினை எதிர்த்தும் தீர்மானத்தை நிறைவேற்றிய மாநிலம் எது? நாகாலாந்து. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் ஹைட்ரஜன் மின்னாற்பகுப்பு எங்கு நிறுவப்பட்டது? உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் ஹைட்ரஜன் மின்னாற்பகுப்பு எங்கு நிறுவப்பட்டது? காசிரா. பாராளுமன்ற பாதுகாப்பு தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பாராளுமன்ற பாதுகாப்பு தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் அனுராக் அகர்வால். ஷாய் பிரணீத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பேட்மிண்டன். சமீபத்தில் தனது ஓய்வை அறிவித்தார். அடுத்து, இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 61,907.2 கோடி டாலராக அதிகரித்துள்ளது. அடுத்து, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் வங்கதேச நாடுகளுக்கு 64,400 டன் வெங்காயத்தை தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனம் NCEL மூலம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. வங்காளதேசத்துக்கு 50,000 டன், ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு 14,400 டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவுக்கு 30,000 டன் பாஸ்மதி அல்லாத அரிசி ஏற்றுமதிக்கும் ஆப்பிரிக்க நாடுகளான திஜிபவுட்டி மற்றும் கைனி பிசாவ் நாடுகளுக்கு 80,000 நொய் அரிசி ஏற்றுமதிக்கும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அடுத்து, இந்திய ஆடவர் மகளிர் டேபிள் டென்னிஸ் அணிகள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு 4 மார்ச் 2024ஆம் தேதி தகுதி பெற்று வரலாறு படைத்தன. அடுத்து, ICCயின் 2024 பிப்ரவரி மாதத்திற்கான சிறந்த வீரர் விருதுக்கு இந்திய அணியின் SSV ஜெய்ஸ்வால், நியூசிலாந்தின் கேன் வில்லியம்சன், இலங்கை வீரர் பதும் நிசாங்கா ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நேஷனல் பொறியியல் கல்லூரி KR புத்தாக்க மையத்துக்கு தமிழக அரசின் சிறந்த ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் விருது கிடைத்துள்ளது. ரூபாய் 3.06 கோடியில் கட்டப்பட்ட நன்னிலம் வட்டாட்சியர் அலுவலகம் ரூபாய் 28.81 லட்சத்தில் கட்டப்பட்ட வட்டாட்சியர் குடியிருப்பு வளாகத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். மயிலாடுதுறையில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். திருவாரூர் முத்துப்பேட்டையில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் மீன் இறங்குதளம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சி வயலூர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியை மாநகர காவல் ஆணையர் காமினி அவர்கள் தொடங்கி வைத்தார். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் MRI ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்தார். பாளையங்கோட்டை மாநில தமிழ்ச் சங்கத்தில் திருக்குறள் ஓமைகள் தரும் செய்தி எனும் நூல் வெளியிடப்பட்டது. மதுரை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் மாமன்ற உறுப்பினர்களுக்கு வார்டு மேம்பாட்டு நிதியாக ரூபாய் 25 லட்சம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக ரூபாய் 2,800 கோடியில் 650 சுற்றுலாத்துறை மேம்பாட்டு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. ஒடிசாவில் கண்பார்வை திறன் குன்றிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில்
புவனேஸ்வரத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்துடன் அந்த மாநில அரசு, அதாவது ஒடிசா மாநில அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 4 மார்ச் 2024 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.